Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழக அரசின் போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு பேருந்துகள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு வெளி மாவட்டத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு அனுபவம் வாய்ந்த நன்கு பயிற்சி பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து இயக்கும் போதே விபத்து ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் இந்த விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை 2 தற்போது அரசு பேருந்துகளை எஃப்சி காண்பிப்பதற்காக அந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அவ்வாறு அந்த ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அரசு பேருந்துகளை கொண்டு சென்றது யார் என்றால், அதாவது குறிப்பாக அந்த ஓட்டுநர் உரிமம் இல்லாத இந்த டெக்னீஷியன்கள் மற்றும் இந்த ஓட்டுநர் உரிமம் இருந்தாலும் பயிற்சி பெறாத பணிமனையில் பணிபுரியும் இந்த டெக்னீஷியன்களை கொண்டு இந்த பேருந்துகளை இயக்கும் அவல நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அதாவது அரசு போக்குவரத்து பணிமனையில் பணிபுரியும் இந்த டெக்னீஷியன்கள் அரசு பேருந்து இயக்கக்கூடாது என போக்குவரத்து துறை சார்பாக சுற்றறிக்கை அனுப்பியிருந்தும் அதனை மீறி பேருந்துகளை இயக்குவதாகவும் அவ்வாறு இயக்குவர் நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அந்த விதிமுறைகளை மீறி குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சட்டவிரோதமாக இந்த அரசு பேருந்துகளை பணிமனையில் இருந்து எடுத்து செல்வதை சம்பந்தப்பட்ட மேலாளரோ போக்குவரத்து ஆணையர் யாரும் கண்டுகொள்ள என்று புகார் கிளம்பியுள்ளது. அதாவது அந்த ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் எந்தவித பயிற்சியும் இல்லாமலும் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த அரசு பேருந்துகளை ஓட்டிச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்து ஏற்படும் போது அந்த பேருந்து இயக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கின் வாழ்க்கை என்பது முற்றிலுமாக கேள்விக்குறியாக உள்ள நிலையில் அவர்கள் வலுக்கட்டாயமாக பேருந்துகளை இயக்கச் சொல்வதாக புகார்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த முன்னும் உள்ளது. இதுபோல பேருந்துகளை இயக்க சொல்வதற்கு யார் பொறுப்பேற்பது என கூட பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் பணிமனையில் இருந்து பேருந்துகள் வெளியே செல்லும் போது அந்த மூவிங் ரிஜிஸ்டரில் கையொப்பம் விட்டுதான் செல்ல வேண்டும். அவ்வாறு இன்று அந்த 4 பேருந்துகள் வெளியே சென்றது. அந்த 4 பேருந்துகளும் அந்த மூவிங் ரிஜிஸ்டரில் கையொப்பம் விடாமல் சட்டவிரோதமாக கொண்டு செல்வதாக ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் இந்த அரசு பேருந்துகள் இந்த ஓட்டை உடசலுடன் செல்லும் போது போதிய பராமரிப்பு இல்லாமல் செல்வதால் தமிழகம் முழுவதும் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் பணிபுரியும் மெக்கானிக்கலை கொண்டு அரசு பேருந்துகளை இயக்க வைக்கும் இந்த அதிகாரிகள் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்குமா என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வலுக்கட்டாயமாக இந்த தொழிலாளர்களை அரசு பேருந்துகளை இயக்க சொல்வதாக அந்த தொழிலாளர்களும் குமருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்ப இந்த போக்குவரத்து அரசு பேருந்துகளை விதிகளை மீறி கொண்டு செல்ல முற்பட சொன்ன அந்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வினோத்.